அடுத்து தண்ணியை எப்படி குடித்தா அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல பொருளும் ரத்தத்தில் போய் கலக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக சொல்லுவாங்க, தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடித்தா, கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு குடித்தோம்னா எந்த நோய் வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த மருத்துவத்தில் கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு யாரெல்லாம் குடிக்கிறீங்களோ எல்லா நோய் வரும். சரி, தண்ணி ஏன் கொதிக்க வைக்கிறீங்க? முதல் கான்செப்ட், ஏன் கொதிக்க வைக்கிறீங்க? தண்ணியில் நோய் கிருமி இருக்கும், அதெல்லாம் கொதிக்க வைக்கிறீங்க. சரி, எவ்வளோ நோய் கிருமி இருக்கும்? ஒரு லிட்டர் தண்ணியில் எவ்வளோ இருக்குங்க? ஒரு 5 இருக்குமா, 10 இருக்குமா, 500 இருக்குமா? சரி, ஏதோ இருக்கும். காற்றுல நோய் கிருமி இருக்காதா? கேள்வி. நீங்கள் காற்றுல இருக்கிறீங்க, இந்த காற்றுல நோய் கிருமி இருக்குமா இருக்காதா? இருக்கு. அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கிறோம்? ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் காற்று இழுக்கிறோம்? ஒரு நிமிஷத்தில் 8 லிட்டரு. யோசிச்சு பாருங்கள். அப்போது இவ்வளோ நேரமாக இந்த காற்றுல தூசு துரும்பு குப்பை கூளம் எல்லா வைரஸ் பாக்டீரியா எல்லா கிருமியும் காற்றுல இருக்கும் பொழுது இத்தனை கிருமி நுரையீரல் வழியாக உள்ளே போய் ரத்தத்தில் கலக்குது, போகுது, வருது. இதனால எல்லாம் நோய் வராதாமா? இந்த தண்ணியில் இருக்கிற 4 கிருமி நோய் வந்துடுமா? சரி, தண்ணியை கொதிக்க வச்சு என்ன ஆகுது? அதில் இருக்கிற நோய் கிருமிலாம் செத்துருது. ஒன்றும் ஒத்துக்கிறேன், செத்துருது. ஆமாம். சரி, அதில் இருக்கிற கிருமி செத்து போச்சு. மூக்கு வழியாக இருக்கிற காற்று வழியாக போகிற கிருமி சாகடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? தண்ணியை கொதிக்க வச்சா நோய் கிருமி சாகிறது உண்மை. அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், தண்ணி கொதிக்க வைங்க, குடிங்க, நல்லது. ஆனால் மூச்சு காற்றையும் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கிறதா இருந்தால் நான் அதை ஒத்துக்குவேன். அப்போ இதில் போகிற நோய் கிருமி மட்டும் உடம்பு ஒன்றும் பண்ணாதாமா? ஒரு தண்ணியில் போகிற நோய் கிருமி மட்டும் எப்படி நோய் வரும்? புரிஞ்சுக்குங்க. தண்ணியை கொதிக்க வச்சிங்கன்னா என்ன ஆகுதுன்னா அதில் நோய் கிருமி இருக்கும், காற்றுலேயும் நோய் கிருமி இருக்கும், தண்ணியில் நோய் கிருமி இருக்கும். தண்ணியை கொதிக்க வச்சா என்ன ஆகுதுன்னா இந்த தண்ணியில் தான் எல்லா விதமான மினரல் விட்டமின் எல்லாம் அதில் தான் இருக்குது. நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறோம், என்ன ஆகுது? அதில் இருக்கிற நோய் கிருமி சாகுது. கூடவே சேர்ந்து தண்ணியில் இருக்கிற எல்லா விட்டமினும் எல்லா மினரலும் செத்து போயிடுது. நம்ம சப்பை தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். இப்படி சப்பை தண்ணி குடித்தா உடம்புல தண்ணி மூலமாக சேர்ற ஒரு பொருள் கூட ரத்தத்தில் சேர்றதில்லை. இதனால தான் நோய் வருது. அப்போது தண்ணியை ஏன் கொதிக்க வச்சு குடிங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இதுவும் அதே மாதிரி தாங்க. ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு ஒரு விஷயம் மக்கள்கிட்ட சொல்லணும், நல்லது சொல்கிற மாதிரியே இருக்கணும், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், நோயோடு சுற்றணும். இப்படி யோசிச்சு வடிவேல் ஜோக்கில் சொல்கிற மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சி ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு சொன்ன ஒரு விஷயந்தான் தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க அப்படிங்கிறது. தண்ணி கொதிக்க வச்சுன்னு என்ன வந்துறீங்களா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கொதிநிலை இருக்கும். தண்ணி 100 டிகிரி ஆச்சுன்னா எவாபரேட் ஆகும். கால்சியம், அயன், சோடியம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெப்பநிலை இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் அடுப்பில் தண்ணி வச்சோடனே ஒரு வாசம் வரும், செக் பண்ணி பாருங்கள். என்னென்னா 1 டிகிரி ஆனவுடனே 1 டிகிரியில் சாக வேண்டிய எல்லா தாது பொருட்களும் செத்து ஒன்று ஆவியாக போகுது, இல்லை பிணமாக மிதக்குது. நம்ம கரெக்டாக 100 டிகிரியாக வெப்ப வைப்போம், டிவி பார்த்துட்டு அடுப்பில் வச்சுருப்போம், அது 500 700ன்னு போயிடும், நல்லா தகதகன்னு கொதிச்சிடும். அப்போ என்ன ஆகும்? 700 டிகிரி வரைக்கும் என்னென்னமெல்லாம் தாது பொருட்களும் விட்டமினும் சாகணுமோ எல்லாமே செத்து கடைசியாக தண்ணியை கொதிக்க வச்சோடனே அதில் வெறும் H2O மட்டும்தான் இருக்கும், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். மற்ற அத்தனை 100 டிகிரிக்கு அப்புறம் அதுவும் ஆவியாக ஆரம்பிக்கும், தண்ணி கொஞ்சம் கம்மியாயிரும். ஆக மொத்தம் தண்ணி கொதிக்க வச்சா அதில் இருக்கிற நோய் கிருமி செத்துரும். அதை நான் ஒத்துக்கிறேன். கூட சேர்ந்து எல்லா தாது பொருட்களும் செத்துரும். அப்போ சப்பை தண்ணி உள்ளே போகுது. அதை குடிச்சா என்னாகும்? ரத்தத்தில் ஒரு தாது பொருள் இருக்காது. அந்த தாது பொருட்களை நீங்கள் போய் கடையில் போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்டே ஆகணும். அப்போ அங்கே வியாபாரம் நடத்துறதுக்காக இங்கே நமக்கு அந்த இடத்துல தாது பொருட்களை கொலை பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, நோய் கிருமி இருக்கும், பயம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. தண்ணியில் பொல்யூட் ஆகி வருது, அதில் கிருமியெல்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. தடுப்பூசிங்கிற பேரில் 1 லட்சம் நோய் கிருமி எடுத்து உள்ளே போடும்பொழுது ஆஸ்பத்திரியில் போய் தடுப்பூசின்னு போடுறீங்களே, அப்போ நோய் வருது இல்லை? சப்ஜெக்ட் புரிஞ்சுக்குங்க. இதில் மிஞ்சி போனால் 4 நோய் கிருமி இருக்கும், 400 நோய் கிருமி இருக்கும். ஆனால் 4 லட்சம் தாது பொருட்கள் இருக்கும். நீங்கள் சாதாரண டேப் வாட்டர் எடுத்து குடிச்சிங்கன்னா, கொதிக்க வைக்காமல் ஆற வைக்காமல் குடிச்சிங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே 400 நோய் கிருமி உள்ளே போகும். இந்த 400 நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு ஒரு 40 பொருள் வேணும் இல்லைங்களா? இந்த தண்ணியில் 4 லட்சம் நல்ல பொருளும் 400 நோய் கிருமி இருக்கும். இந்த 4 லட்சம் நல்ல பொருள் இருந்து 40 பொருள் எடுத்து இந்த நோய் கிருமி துரத்தி விட்டுட்டு மிச்சிருக்க 4 லட்சம் நல்ல பொருளும் உங்கள் ரத்தத்தில் பல வேலைகளை பண்ணும். இப்படி நாம் குக்கர் சாப்பாடு சாப்பிட்றோம்.
குக்கரில் எவ்வளோ டிகிரி இருக்கும்? 1000 2000 போகுது. அங்கேயும் இருக்கிற எல்லா தாதுகளும் செத்து போயிடுது. தண்ணி கொதிக்க வச்சு அங்கேயும் சாகடிச்சிடுறோம். ஆக மொத்தம் ரத்தத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பொருள் இல்லாமல் போகிறக்கும் கெட்டு போகிற காரணம் என்னென்னா, ரத்தத்தில் பொருளே இல்லை. அது காரணம் நான் குடிக்கிற தண்ணியும் சாப்பாட்டு மூலமாக தான் ரத்தத்தில் எல்லா பொருளும் கலந்துட்டுருக்கு. சாப்பாட்டையும் கொதிக்க வச்சு குக்கரில் வச்சு அங்கே இருக்கிற எல்லா மினரலையும் கொலை பண்ணிடுறோம். தண்ணி கொதிக்க வச்சு கொலை பண்ணிடுறோம். அப்புறம் ஒன்றுமே போக மாட்டேங்குது, ஒரு சப்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்கங்க, தண்ணியை கொதிக்க வைக்க குடிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ கவர்மெண்ட் வந்து தண்ணி கொதிக்க வச்சு குடிக்குன்னு சொல்லுதே அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு தெரியாதுங்க, கவர்மெண்ட் சொல்லுதா யார் சொல்ல எனக்கு தெரியாது. எனக்கு தேவை உடம்பு ஆரோக்கியம். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா கவர்மெண்ட் சொல்கிறத கேட்பீங்க, நீங்கள் சொல்கிறத கேட்பீங்கன்னு தெரியாது. கவர்மெண்ட் டாஸ்மார்க் நடத்திட்டு இருக்கு. டெய்லி போய் சாராயம் குடிப்பீங்களா? கவர்மெண்ட் தான் டாஸ்மார்க் நடத்தி யாராவது சொல்லியிருக்கீங்களா? கவர்மெண்ட் அது வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு நல்லதோ கெட்டதோ நாம தான் செலக்ட் பண்ணணும். அப்போது மருந்து மாத்திரை கம்பெனிகள் நிறைய பணம் யோசிச்சு பாருங்க. ஒரு பயோரியா பல்படி, ஒரு பேஸ்ட்டு, இவங்கெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, விளம்பரத்துக்குன்னு பல லட்சம் ஒதுக்குறாங்கல்ல. அந்த மாதிரி மருந்து மாத்திரை கம்பெனிகள் விளம்பரத்துக்கு எங்கே ஒதுக்குறாங்க? ஆனால் இவங்களுக்கு 100 ரூபா லாபம் கிடைக்குது. மருந்து மாத்திரை கம்பெனிகளுக்கு கோடி லாபம் கிடைக்குது. விளம்பரத்துக்கு ஒதுக்குவாங்கல்ல, இவங்க விளம்பரத்துக்கு ஒதுக்குறது இல்லை, அந்த பணத்தை இந்த மாதிரி தப்பான பிரச்சாரத்துக்கு ஒதுக்குறாங்க. டிவி பேப்பரில் டாக்டரில் எழுதுகிற மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு குடிங்க. அது சொல்லும்போது என்ன ரொம்ப சுலபமாக இருக்குது பாருங்க. சொல்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. எல்லாரும் நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணி ஏமாந்துட்டு இருக்கிறோம். தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது. சரி, ஃபில்டர் பண்ணலாமா? அடுத்தது ஃபில்டர் பண்ணக்கூடாது. வீட்டில் ஃபில்டர் வச்சுருப்பீங்க, 10,000 5,000 கொடுத்துட்டு அது நம்ம டாக்டர் கிட்ட வாங்கி வச்சுருப்பீங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபில்டர் என்ன பண்ணும், கலர் ஆயிரும். எடுத்து தட்டுவீங்க, தூசாக இருக்கும். தட்டும்போது என்ன சொல்லுவீங்க, பாரு 6 மாதத்துக்கு மேலே வாங்கினது எவ்வளோ தூசு, நல்ல வேலை இந்த ஃபில்டர் இருந்தனால இந்த தூசெல்லாம் உடம்புக்குள்ளே போகல நீங்கள் சொல்லுவீங்க. நான் என்ன சொல்லுவேன், இந்த தாது பொருட்களும் மினரலும் உங்கள் உடம்புக்குள்ளே போகலையா, உங்களுக்கு நோய் இருக்குன்னு சொல்லுவேன். அந்த ஃபில்டரில் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதுதாங்க மருந்து. இந்த இடத்துல ஃபில்டர் போட்டு எடுத்துட வேண்டியது, இந்த குப்பையை கடையில் போய் மருந்து மாத்திரம் சாப்பிட்ருக்குறோம். எதெல்லாம் நீங்கள் ஃபில்டர் போட்டு எடுத்தீங்களோ அதுதான் நம்ம உடம்புல இருக்க வேண்டிய தாது பொருட்கள். அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்றீங்க, அது குப்பை தானே, அந்த தூசு தானே, அது மட்டும் சாப்பிட்றீங்க. இங்கே மிஸ் ஆனதை அங்கே போய் வாங்கே ஆகணும். அப்போ ஃபில்டர் பண்ணக்கூடாது. சரி, மினரல் வாட்டர் யூஸ் பண்ணலாமா? மினரல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. மினரல் வாட்டர் கம்பெனியில் போய் பாருங்கள், ஆன்டி ஸ்கேல் டோசிங் மிஷின் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த மிஷின் என்ன பண்ணுன்னா, தண்ணியில் இருக்கிற எல்லா தாது பொருட்களையும் பிரிச்சுட்டு சப்ப தண்ணிக்கு பேர் தான் மினரல் வாட்டர். பேர் மினரல் வாட்டர், உள்ள ஒரு மினரல் இருக்காது. ஒருவேளை உங்கள் மினரல் வாட்டர் கம்பெனியில் தெரியாதனமாக ஏதோ கால்சியம் அயன் சோடியம் உள்ளே வந்துருச்சுன்னா சீல் வச்சுருவாங்க கம்பெனிக்கு. அது எப்படி வரலான்னு ஐஎஸ்ஐ முத்திரை வச்சுருக்காங்க. ஐஎஸ்ஐயில் ஒரு கோடு இருக்குது, இந்த தண்ணியில் இவ்வளோ தான் கால்சியம் இருக்கணும், அயன் இருக்கணும், உடம்பெல்லாம் தாங்காதாமா. நான் போய் கேட்டேங்க, மினரல் வாட்டர் கம்பெனியில் போய் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன், எல்லாத்திட்டையும் பேசியிருக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்பு வந்து ஒரு டாலரன்ஸ் இருக்குது கால்சியத்துக்கு, அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா நோய் வந்துடும். சரிங்க, கால்சியம் இல்லைன்னு சொல்லி டேப்லெட் சாப்பிட்றீங்களா? இவ்வளோ பெரிய டேப்லெட் சாப்பிடுவீங்களாமா? இது ஒன்று கால்சியம் உள்ள போனால் என்ன ஆயிரும், இந்த தண்ணியில் இருக்கிற அத்தனை மினரலையும் வெளியெடுக்கிற வேலை தான் மினரல் வாட்டர் கம்பெனி பண்ணிட்டு இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒரு ஊரில் மினரல் வாட்டர் கம்பெனி வச்சிருக்காருங்க. அவர் இந்த மருத்துவம் சொன்னோன்னு ஆசைப்பட்டு வீட்டுக்கு கூட்டு போய் பேச சொன்னார். இது சொன்னோன்னே என்ன கூப்பிட்றதே இல்லை. அவர் வீட்டில் போய் பேசணும்னா மினரல் வாட்டர் வியாபாரம் சொல்லி கூப்பிட்றதே இல்லை. அதுக்கப்புறம் அப்போ மினரல் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. அப்போ என்ன பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா, சாதாரண டேப் வாட்டர், அவ்வளோதாங்க. ஏங்க, சாதாரண டேப் வாட்டர் பார்த்தா அதுவும் திருப்பூர்லாம் கேட்கணுங்களா, தண்ணி எவ்வளோ பொலிட்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டேப் வாட்டர் ஒன்றும் ஆகாது. அதை குடிச்சிங்கன்னா உள்ளே போச்சுன்னா உங்கள் கிட்னிக்கு அறிவு இல்லையா, கிட்னி என்ன பண்ணும், அதில் இருக்கிற 1,00,000 நல்ல பொருள் எடுத்து ரத்தத்தில் போய் கலந்துட்டு 4 கிருமி இருக்கும், அழகாக கொலை பண்ணி தூக்கி எவ்வளோ வீசிட்டு போயிட்டே இருக்குது வாட்டுக்கு. பயப்படாதீங்க, நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. நானெல்லாம் கக்கூசில் உட்காந்துருக்கும் போது அங்கே தண்ணி கூட நான் குடிப்பேங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. ரோட்டில் நாய் ஆடு மாடெல்லாம் எதோ தண்ணி குடிக்குது, நல்லா தான் இருக்குது. புரிஞ்சுக்கங்க, நாம் கஷ்டப்பட்டு மினரல் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொதிக்க வச்சு நோயோடு இருக்கிறோம். சாதா தண்ணி குடித்தா ஒன்றும் ஆகாது. ஒருவேளை ரொம்ப பயமாக இருந்ததுன்னா டெக்னிக் இருக்குது. மண் பானை வாங்கி வச்சுக்கோங்க, மண் பானையில் தண்ணி ஊற்றுங்க. 2 மணி நேரம் மண் பானையில் தண்ணி இருந்துச்சுன்னா இந்த மண் பானை ஆட்டோமேட்டிக் ஃபில்டர். செக் பண்ணி பாருங்கள். ஒரு இது குளோரின் இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் ஏதாவது தண்ணியில் கலந்துருங்க, மண் பானையில் ஊற்றுங்க. முதல்ல எடுத்து தண்ணி குடிச்சு பாருங்கள், ஒரு டேஸ்ட் இருக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதே மண் பானையில் குடிச்சு பாருங்கள், அந்த டேஸ்ட் காணாமல் போயிடும். மண்பானை ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற கெட்ட பொருளை எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கும். இப்படி என்ன பண்ணலாம், ஒரு மண்பானை வாங்கி வச்சு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் குளிக்கலாம். அதில் மண் சக்தியும் சேர்ந்துடும், ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் பண்ணணும், கொதிக்க வேண்டிய வேலை இல்லை, ஃபில்டர் பண்ண வேண்டிய வேலை இல்லை, மினரல் வாட்டர் பயன்படுத்த வேண்டிய இல்லை. வேணா 6 மாதத்துக்கு ஒரு தடவை மண்பானை தூக்கி வீசிட்டு வேறு புது மண்பானை வாங்கிக்கலாம்.
இது இருக்கிற சுலபமான ஒரு டெக்னிக். தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாது, மினரல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பானையில் ஊற்றி 2 மணி நேரம் கழிச்சு குடித்தா நல்ல தண்ணியாக இருக்கும். அடுத்து தண்ணி எவ்வளோ குடிக்கலாம் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். சுவிட்சர்லாந்தில் போய் 2 லிட்டர் குடிங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். ஊட்டியில் போய் குடிங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். யார் சொன்னார் ஒரு நாள் 2 லிட்டர் குடிக்கணும்னு? அதுவும் தப்பான கான்செப்ட். அப்போது நீங்கள் மெட்ராஸ் போயிட்டீங்க, நீங்கள் டிரைவர், மெட்ராஸில் வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, 2 லிட்டர் போதுமா உங்களுக்கு? லேத்தில் வேலை செய்கிறீங்க, ஃபவுண்ட்ரியில் பயங்கர ஹீட்டு, 2 லிட்டர் போதுமா? யோசிச்சு பாருங்க. இமயமலையில் போய் உட்காந்துருக்கிறீங்க, 2 லிட்டர் குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். தண்ணியே குடிக்கக்கூடாது, ஏன்னா தாகமே எடுக்காதுங்க. அப்போது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ரோட்டில் இருக்கீங்களா, ஏசி ரூம் இருக்கீங்களான்னு. ஏசி ரூம்ல இருந்து எவ்வளோ தண்ணி வருது? 1/2 லிட்டர் குடிச்சா போதும். ரோடு வேலை செய்கிறாங்க தாரில், அவங்க 20 லிட்டர் குடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட மனிதனோட வேலைக்கு தகுந்த மாதிரி வேற வேற லிட்டர் தண்ணி தேவைப்படும் பொழுது எப்படிங்க ஒரு நாளைக்கு 2 லிட்டர் கண்டிப்பாக குடிச்சாங்கன்னு யார் சொல்லுவா? தப்பான கான்செப்ட். உங்கள் வயசுக்கு உங்கள் ஹைட்டு போட்டால் அடிச்சு பார்த்தா லிஸ்ட் வருமா, இவ்வளோ தண்ணி குடிக்கணுமாமா? இதெல்லாம் சும்மா ஒரு தம்ப் ரூல், சும்மா ஒரு ரூல்ஸ். ஒரு 1000 பேர்த்த ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. இது சும்மா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு கணக்கு. ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்க, அப்போ கணக்கு போட்டு 1000 பேர்த்துக்கு இவ்வளோ போட்டால் இந்த தண்ணி வேணும் கணக்கு போடுறதுக்காக கண்டுபிடிச்சது. அது சும்மா அப்படிலாம் குடிச்சிட்டு இருக்காதீங்க. ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். ரோடு வேலை செஞ்சு 2 லிட்டர் குடிச்சிங்கன்னா அப்போ பிரச்சனை வரும். ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்து பிரச்சனை வரும். புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது உடம்பு தான் நிர்ணயிக்கும். இன்னைக்கு எவ்வளோ தண்ணி வேணும் நீங்கள் தான் நிர்ணயிக்கணும். உடம்புக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது, நம்ம அறிவுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும் தேவையான அளவு. மறுபடியும் தாகம் எடுத்தால் குடிக்கணும். நீங்கள் சென்னை போயிடுறீங்க, தாகம் எடுக்குது, ஓட்டமாக தண்ணி குடிக்கிறீங்க, 10 நிமிஷம் தாகம் எடுக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு சொம்பு குடிச்சிடணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு சொம்பு குடிப்பீங்க. இதே ஊட்டி போயிடுறீங்க, தாகம் எடுக்குது, ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, 4 மணி நேரத்துக்கு தாகம் எடுக்காது. அப்போது இன்னைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி வேணுங்கிறத உங்கள் உடம்பு நிர்ணயம் பண்ணுமா? தாகம் எடுத்தால் தேவையான அளவு குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தால் தேவையான அளவு குடிங்க. இன்னைக்கு எவ்வளோ வேணுங்கிறத உடம்பு பார்த்துக்கும். தயவு செய்து, சில டாக்டர் சொல்லுவாங்க நிறைய தண்ணி குடிப்பாங்க. நிறைய தண்ணி குடித்தா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் கிட்னி தான் பிரிக்கணும். அது கேட்காதப்ப யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ கிட்னி என்ன பண்ணும்? அறிவே இல்லை. நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற இப்போ தண்ணி, இது இருக்கிற வேலையை விட்டு இங்கே வந்துடும். அப்போ யாரெல்லாம் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறீங்களோ இந்த கிட்னி இந்த தண்ணியை மூத்திரமாக மாத்திரக்கே டைம் இருக்கும், சரியா போயிருமே தவிர இருக்கிற வேலையை பண்ணாது. தாகம் எடுத்து தண்ணி குடிக்கலன்னா அப்போ என்ன பண்ணும்? நான் தண்ணி கேட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி சும்மா உட்காந்துட்டு இருக்கும். ஸோ தாகம் எடுத்து தண்ணி குடிக்கலன்னா நோய், தாகம் எடுக்காமல் தண்ணி குடித்தா நோய். ரொம்ப நான் சொல்கிற எல்லா டெக்னிக்கும் பாருங்கள், எதுலையுமே ஃபார்முலாலாம் இருக்காது, தம்பு ரோல். அதாவது இவ்வளோதான், உடம்பு சொல்கிறத கேட்கணும். தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும், இல்லைன்னா குடிக்கக்கூடாது. திருப்பூரில் பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, கோயம்புத்தூர் போகிறக்காக, தாகம் எடுக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? சரி கோயம்புத்தூர் போய் குடிச்சிக்கலாம். அப்போ என்னென்னா 1.5 மணி நேரம் உங்கள் கிட்னியை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அதே சமயத்தில் திடீர்னு சில பேர் பாருங்கள், பேங்க் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஏசி ரூமில், டாக்டர் சொல்லியிருப்பார் நிறைய தண்ணி குடிங்கன்னு. இவர் எடுத்து குடிச்சு என்ன பண்ணியிருப்பாரு? நோய் வந்துடும். புரிஞ்சுக்குங்க, தண்ணி அளவாக குடிக்கணும். எனக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ குடிக்கணும்னு, எனக்கு தெரியாது. எந்த நாட்டில் இருக்கீங்க, எந்த வேலை செய்ய எனக்கு தெரியாது. தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தால் தேவையான தண்ணி குடிங்க, இவ்வளோதான் கான்செப்ட். சுவிட்சர்லாந்தில் தண்ணியே இருக்கா தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுவிட்சர்லாந்து யாராவது போயிட்டு வந்து கேட்டு பாருங்க, குடிக்கிற தண்ணி அந்த ஊர்லேயே இருக்காதாமா. எந்த ரெஸ்டாரண்ட், எந்த ஊரில், எந்த வீட்லையும் ஒரு பாட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா தண்ணி தேவையில்லை, அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இருக்கிற தண்ணியை வெளியே போகிறக்கே அனுப்புறக்கே உடம்பு கஷ்டப்பட்டுருக்கும். யாருமே தண்ணி குடிக்க மாட்டாங்க. அதனால தான் எல்லாம் பிரெட் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா இந்த பிரெட் சாப்பிட்டா உடம்புக்கு தண்ணி எல்லாம் பிரெட்டுக்காக செலவாகும் இல்லைங்களா? தண்ணி குறைக்கிறக்காக. தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது, தண்ணி ஃபில்டர் பண்ணக்கூடாது, தண்ணி மினரல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டால் மண்பானையில் ஊற்றி வச்சு 2 மணி நேரம் கழிச்சு குடிச்சிக்கலாம். என்ன ஒரு 2-3 நாளைக்கு சளி பிடிக்கும். இப்போ உங்களுக்கு பயமே என்னென்னா, சாதா தண்ணி குடித்தா சளி பிடிக்கும். ஏன் சளி பிடிக்குதுன்னு தெரியுங்களா? நீங்கள் மினரல் வாட்டரே குடிச்சிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் சாதா தண்ணி குடிச்சு பாருங்கள், சளி பிடிச்சிரும். எப்போ என்ன அர்த்தம்னா அந்த தண்ணி நல்லதுன்னு அர்த்தம். மினரல் வாட்டரில் ஒரு கெமிக்கல் இல்லை, ஒரு மினரலும் இல்லை. இது வாட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. திடீர்னு சாதா தண்ணி குடிச்சோன்னே இந்த உடம்பு என்ன பண்ணுது? இது இருக்கிற மினரலத்துக்கு உள்ளே போட்டுருது. இந்த மினரல் உள்ளே போனோடனே இந்த மினரலால் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் உடம்புல நடக்குது. அப்புறம் உடம்புக்குள்ளே ஒரு சளி பிடிச்சிட்டு அதெல்லாம் கழிவெல்லாம் தூக்கி வெளியே வீசுது. கழிவு வெளியே வீச வேண்டாங்களா?
ஒரே ஊரில் நீங்கள் டேப் தண்ணி ஒரே ஊரில் குடிச்சிட்டே இருங்க, திடீர்னு வேற ஊரில் போய் தண்ணி குடிச்சு பாருங்க, சளி பிடிச்சிரும். ஏன்னு கேட்டால் இந்த ஊர் தண்ணியில் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். இதை சாப்பிட்டு 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 உங்கள் உடம்பு அதுவே பார்த்துட்டு இருக்கும். திடீர்னு வேற ஊர் போய் தண்ணி குடிச்சோன்னே அதில் வேற விதமான கெமிக்கல் இருக்கும், மினரல் இருக்கும். அது உள்ளே போனோம்னா உடம்பு என்ன பண்ணும், ஆஹா இது வரைக்கும் நான் பார்க்கவே சொல்லிட்டு இந்த இந்த மினரலால் விட்டு வச்ச வேலைகளை அது செய்யும் பொழுது நாம அது காய்ச்சல் சளின்னு பேர் வச்சுக்கணும். எப்போ நீங்கள் தண்ணி மாற்றி குடிச்சு சளி பிடிக்குதோ அந்த மினரல் உங்களுக்கு உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 நாள் சளி பிடிக்கும், சிந்திடுங்க, அப்புறம் செட் ஆயிரும், அந்த தண்ணிக்கு செட் ஆயிரும். ஏன்னா அந்த தண்ணி மூலமாக கிடைக்கிற மினரல் செட் ஆன உடனே உங்களுக்கு சளி பிடிக்காது. அதுக்கப்புறம் புதுசாக வேற இடத்துல தண்ணி குடிச்சாதான் சளி பிடிக்கும். பயப்படாதீங்க, எனக்கு எந்த ஊர் போலும் சளி பிடிக்காது, ஏன்னா நான் கண்ட தண்ணி குடிச்சு பழகிட்டேன். அப்போ என் உடம்புல எல்லா பொருளும் நல்ல பொருளாக வச்சுக்கிற டெக்னிக் தெரிஞ்சனால எனக்கு எந்த தண்ணி குடித்தாலும் சளி பிடிக்காது. ஏன்னா ஏற்கனவே இருக்குது, என்ன போனாலும் என்ன பண்ணுவோம், ஏற்கனவே இருக்குதுன்னு விட்டுறது. எப்போ வேறு தண்ணி குடிச்சு உங்களுக்கு சளி பிடிக்குதோ உங்கள் உடம்புல ஏதோ ஒரு பொருள் கெட்டு போயிருக்கு இல்லைன்னு அர்த்தம். அது உள்ளே போய் போன உடனே அதுக்கான வேலைகள் நடக்குதுன்னு அர்த்தம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சளின்னு என்னங்க அடுத்து நான் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்குங்க, தண்ணி கொதிக்க வைக்கக்கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாது, மினரல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, டேப் வாட்டர் தான் குடிக்கணும். தேவைப்பட்டால் மண்பானையில் வச்சு 2 மணி நேரம் கழிச்சு குடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும். தயவுசெய்து யாரும் சங்கல்பம் பண்ணி குடிக்காதீங்க. தேவையான அளவு குடிச்சா போதும். தாகம் எடுத்தால் குடிங்க, தாகம் எடுத்து குடிக்காமல் இருக்காதீங்க, தாகம் இல்லாதப்போ குடிக்காதீங்க. இவ்வளோதாங்க, இது தண்ணியை பற்றி. போதும், தண்ணியெல்லாம் இவ்வளோதான், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதுக்குள்ள டெக்னிக் இருக்குது பாருங்கள், சின்ன விஷயம் தான். இதை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். ஸ்கூலில் குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, தண்ணியை காய்ச்சி வச்சு கொதிக்க வச்சு குடிக்கணும். அப்போது நான் கஷ்டப்பட்டு பாருங்கள் 20 பேத்துக்கு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் யாரோ என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக கொண்டு போய் எஜுகேஷனில் பூத்திட்டு போயிடுறாங்க. சின்ன குழந்தைகிட்ட தண்ணி கொதிக்க வச்சு குடினா முடிஞ்சு போச்சு. அப்போ அதில் பல கோடி ரூபா லாபம், ஒரு வாரத்துக்கு பல கோடி ரூபா லாபம், பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு.